Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. திருமாவளவன் இந்த மாநாடை வந்து எதுக்காக கூட்டணிக்காக நடத்துறாங்க? கூட்டணிக்காக தான் நடத்துறாரு, திமுகவுக்கு எதிராக தான் நடத்துறாரு. இதெல்லாம் கொண்டு வர முடியாதுன்னு அவருக்கு தெரியும். போதைப்பொருள் கலாச்சாரம் இப்போ அதிகமாக இருக்குங்கிறது எல்லாரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அது இந்த ஆட்சி வந்த பிறகு பல மடங்கு அதிகமாக இருக்குது. தமிழ் கடவுள் முருகனை பற்றி நாங்கள் பாடத்திட்டத்தில் கொண்டு வருவோம் சொன்னாங்க. இந்த ரெசல்யூஷன்ஸ் தீர்மானங்களை விசிகா கடுமையாக கண்டிச்சிருக்குது. செக்குலரிசம் மதச்சார்பின்மைக்கு எதிராக நீங்கள் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க மறைமுகமாக இவங்க பாஜக பக்கம் நகர்கிறார்கள் என்ற சந்தேகம் அவங்களுக்கு வந்திருக்கு. 6 மாசத்துல எதிர்கட்சியாக அதிமுக முன்னெடுத்த போராட்டங்கள் என்ன? ஏங்க நீங்கள் அப்படி எப்படி சொல்ல முடியும்? ஏன் கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு எதிராக இந்த அரசை நிலைகுலைய வைத்தது யாருங்க? யார் சார்? அதிமுக போராட்டங்கள். எல்லா இடத்துலையும் என்னென்ன செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. இதுக்கான மீடியா வெளிச்சம் இல்லைன்னு வேணால் சொல்லுங்கள், ஆனால் அவங்க போராடாமல் இல்லை. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் கலை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். நீங்க சொல்ற 2021 தேர்தலில் நாம் தமிழர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லை, விஜய் இல்லை, பல்வேறு ஃபேக்டர்ஸ் வந்து இல்லை. ஆனால் 2026 களம் அப்படி இல்லை. விஜய்ங்கிற ஒரு புது ஃபேக்டர் வருது. நாம் தமிழரும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது, திமுக கூட்டணியும் வலிமையா இருக்கு. அப்படிங்கிற போது இந்த பேட்டில் அதிமுக எங்க நிற்குது? அதுதானே கேள்வி. திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்பது தவறு. இன்னைக்கு அவர் மாநாடு மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாருன்னா, இதை இன்னைக்கு மதுவை ஒழிக்க மது விலக்கை கொண்டு வர யாருக்கு பவர் இருக்குது? திமுகவுக்கு தான் இருக்குது. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை வேணும். அப்படி வர முடியாது. அவர் சொல்றாரு, நான் சொல்ல அது மாதிரி கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, we need a நேஷனல் லெவல்ல ஒரு லிக்கர் பாலிசி நமக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் நாங்க வலியுறுத்துறோம். இதுக்கும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது ஒரு பொதுவான விஷயத்துக்காக நடத்தணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல அவர் கூட்டணி நான் வெளியே வர பாசிபிலிட்டி இருக்கா? எதுவுமே அவர் சொல்லல. தேசிய அளவில் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? தேசிய அளவில் வரணும்னு அவர் முன் வைக்கிறார். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் தான் செக்ஷன் 47ல் ஸ்டேட்டுக்கு ப்ரொஹிபிஷன் கொண்டு வர்றதுக்கான அந்த முயற்சி அவங்க எடுக்கணும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அது எப்பயுமே அது கான்க்ரீட் பேசிக் பிரின்சிபல்ஸ் மாதிரி அது அமுல்படுத்தியே தீரணுங்கிற கட்டாயங்க இல்லை, வழிகாட்டுதல் நெறிமுறை. இது இந்த வழியில் போகணும் நீங்கன்னு சொல்லக்கூடியது தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். அதில் செக்ஷன் 47ல் சென்ட்ரல் கவர்மெண்ட் should act in a way to bring in prohibition. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இல்ல அவர் என்ன சொல்றாரு, ஒரு நேஷனல் பாலிசி கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் இந்த ஆர்ப்பாட்டம் பண்றேன் வராதுங்க, இந்த மாநாடு நான் நடத்துறேன்னு சொல்றேன். இட்ஸ் நாட் பைண்டிங் ஆன் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். சரி, அப்போ ப்ரொஹிபிஷன்ங்கிறது எங்க இருக்குன்னா, கான்ஸ்டிடியூஷன் படி, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் படி ப்ரொஹிபிஷன் ஸ்டேட் சப்ஜெக்டா தான் இருக்குது. ஸ்டேட் சப்ஜெக்ட், எஸ். அது கன்கரண்ட் லிஸ்ட்ல கூட இல்ல. ஸ்டேட் சப்ஜெக்ட்னா என்ன அர்த்தம்? அதனுடைய வருமானம் பூரா ஜிஎஸ்டிக்கு போகாது, அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, அது மாநிலத்துக்கு தான் வருது. பிகாஸ் இட் இஸ் a safe state subject. ஸோ அப்போ திருமாவளவன் இந்த மாநாடை எதுக்காக கூட்டணிக்காக நடத்துறாரு? கூட்டணிக்காக தான் நடத்துறாரு, திமுகவுக்கு எதிராக தான் நடத்துறாரு. இதெல்லாம் கொண்டு வர முடியாதுன்னு அவருக்கு தெரியும். போதைப்பொருள் கலாச்சாரம் இப்போ அதிகமாக இருக்குங்கிறது எல்லாரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அது இந்த ஆட்சி வந்த பிறகு பல மடங்கு அதிகமாக இருக்குது. அது அங்கு இங்குன்னா அதை பற்றி எங்கும் இருக்குது. இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன். இந்த மந்தவெளியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் கடையை புதுசாக திறக்கிறாங்க. பெண்கள் அதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. எல்லோரும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. 14 days கஸ்டடியில் உள்ள தள்ளுறாங்க பெண்களை. மதுக்கடையை நடத்துவதில் நாங்கள் மூடிக்கிட்டே வருவோம் சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்க, 2016 தேர்தல் அறிக்கையில் நாங்கள் பூர்ண மது விலக்கு கொண்டு வருவோம் சொன்னாங்க. அதிமுக சொல்லல, படிப்படியாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து எங்களுக்கு மக்கள் அதுக்கு வாக்களிக்கல, அதனால் அந்த கோரிக்கையை நாங்கள் விட்டுட்டோம் சொல்கிறாங்க. 2021 ஏன் அதை சொல்லலைன்னா, அது மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கல, அதனால் நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2017 சசி பெருமாள் இறந்த உடனே அது பெரிய இஷ்யூ ஆக்குனது திமுக.
அதிமுக கடைகளை மூடன்னு சொல்லி கடைகளை அட்டாக் பண்ணுறவங்களெல்லாம் ஆதரித்தவங்க, அட்டாக் பண்ண நக்சலைட்ஸ் மாவோயிஸ்ட்லாம் இவங்க ஆதரித்தாங்க அன்றைக்கி. அப்போ கடைகளை மூடணும்னு சொல்லி பிளாக் ஃப்ளாக் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ்லாம் நடத்தினாங்க. கொரோனா காலத்தில் வீட்டுக்கு முன்னாடி நின்று திமுககாரங்க எல்லாரும் டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்தினாங்க, கழுப்பு பலூன் விட்டாங்க. அப்போ 2021 என்ன சொல்கிறாங்க, படிப்படியான்னு வந்துட்டாங்க. சரி, படிப்படியாக பண்ணுறாங்களா? அதிமுக ஆட்சியில் படிப்படியாக சொன்னாங்க. 3 தடவை 500 500 500 1500 மதுக்கடையில் மூடினாங்க. அதோடு இல்லாமல் அவங்க எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலை. இல்லை, ஆனால் தேசிய நெடுஞ்சாலைகள் அதுக்கப்புறம் வந்து பாமக ஒரு வழக்கு போட்டு அதில் தான் பெரும்பாலும் மூடப்பட்டது. ஆனால் திருப்பி மாநில அரசு, அதிமுக அரசே வந்து அதை உள்ளூரில் கொண்டு போன விமர்சனங்கள்லாம் இருந்தது. இருந்தாலும் இதில் என்னன்னா, திருமாவளவன் இப்போ சொல்ற அந்த விஷயங்கள் இருக்குல்ல, திருமாவளவன் வந்து நீ கூட்டணிக்காக தான் சொல்றாரு, நான் திமுக கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய இருக்கிறேன், எனக்கு இந்த கூட்டணியில உடன்பாடு இல்லை, நான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றன்னு திருமாவளவன் அறிவிக்காம எதுக்கு மாநாடு நடத்தணும்? அதான் சொல்லிட்டாரே, இப்போ அதை அறிவிக்க வேண்டிய தேவையில்லை, தேர்தல் நேரத்தில் நாங்கள் முடிவு செய்வோம்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒரு முடிவில் இல்லை, அவர் கூட்டணிக்குள்ளே அவர் இல்லை, அதனால தேர்தல் நேரத்தில் முடிவு செய்வோம்னு சொல்கிறார். அதை நோக்கி அவர் பயணிக்கிறாருங்க. எங்க முருகனுக்கு விழா எடுத்தப்போ, காவடி எடுத்தப்போ இவங்க அவர் அதை பற்றி கடுமையான விமர்சனம் பிசி காட்டு வந்துச்சுல்ல. அது மட்டும் இல்லைங்க, தீர்மானம் என்ன போட்டாங்க, கந்த சஷ்டி கவசத்தை அது மனப்பாடம் செஞ்சு சொல்கிறது போட்டியை நாங்கள் கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் நடத்துவோம்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க, முருகனை பற்றி, தமிழ் கடவுள் முருகனை பற்றி நாங்கள் பாடத்திட்டத்தில் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இந்த ரெசல்யூஷன்ஸ் தீர்மானங்களை விசிகா கடுமையாக கண்டிச்சிருக்குது. செக்குலரிசம், மதச்சார்பின்மைக்கு எதிராக நீங்கள் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க மறைமுகமாக இவங்க பாஜக பக்கம் நகர்கிறார்கள் என்ற சந்தேகம் அவங்களுக்கு வந்திருக்கு. அதாவது நீங்கள் விசிகாண்ட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா, ரைட் ஃப்ரம் இட்ஸ் இன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க பார்கெனிங்கையும் பண்ணலை. என்ன எதில் இருக்கிறாங்கன்னா, அவங்க உறுதியாக இந்த சனாதன தர்மத்தை எதிர்ப்பதில், அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜக எதிர்ப்பதில், மோடியை தூக்கி எறிவதில், மோடியினுடைய ஃபாசிசத்துக்கு எதிராக அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லப்போனால் இந்த கூட்டணியிலே எனக்கு தெரிஞ்சு திமுக விட உறுதியாக இருக்கிறது விசிகா தான். அதுக்கான மாநாடுகள் நடத்துகிறாங்க. அவங்க வந்து அந்த உறுதியாக இருக்கிறவங்க, அந்த உறுதி குலையும் போது கூட்டணியினுடைய தலைமை கட்சிக்கு அந்த உறுதி கொஞ்சம் கொஞ்சமாக குலைந்து கொண்டே போகும்போது அவங்க எரிச்சல் அடைகிறாங்க. அதனுடைய எதிர்வினை தான் அவங்க இப்படி நகர்றாங்க. இந்த மாநாடு என்பது திமுகவுக்கு எதிரான மாநாடு தான், திமுக அரசுக்கு எதிரான மாநாடு தான். திமுக அரசு, ஏன்னா இது வராதுன்னு அவருக்கு தெரியாதா? திமுக அரசுக்கு எதிரான மாநாடே திமுக விசி திருமாவளவன் நடத்துறாருன்னு வச்சுப்போம். ஆனா இந்த மாநாடு ஆக்சுவலா யார் தலைமையில் நடந்திருக்கணும்? அதிமுக தலைமையில் நடந்திருக்கணும். ஒரு மிக முக்கியமான திமுக எதிரான ஒரு போராட்டத்தை அதிமுக வந்து முன்னெடுத்திருக்கணும், அதுல விசிகா பங்கேற்றிருக்கணும். ஆனா இங்க அப்படியே மாத்தி நடக்குது. அதிமுக முன்னெடுக்க முடியாது, அதுதான் நான் முதல்ல சொன்னேன். அதிமுக எப்பயுமே அதிமுக தானே எதிர்கட்சி. இல்லை, ஆமாங்க. ஆனா எப்பயுமே அதிமுக பூரண மதுவிலக்கை ஆதரிக்கல, அவங்க டெக்ளேர் பண்ணதே இல்லை. பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லை என்பதை எம்ஜிஆர் காலத்தில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பூரண மதுவிலக்கு அமலுக்கு வந்தப்போ எம்ஜிஆரினுடைய உயிரை போனால் நான் இதை மது விலக்கை அகற்ற மாட்டேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் கடுமையாக போராடி பார்த்தார். கள்ளச்சாராயம் பெரிய அளவுக்கு பெருகிச்சு, கள்ளச்சாராய சாவுகள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களெல்லாம் கூட, குடிக்கிறவனெல்லாம் கூட அரெஸ்ட் பண்ணி பார்த்தார். விற்கிறவனை மட்டும் கிடையாது, கள்ளச்சாராயத்தை குடிக்கிறவனையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சார். இல்லை, இது இந்த பெண்கள் எல்லாம் போய் அவர்கிட்ட போய் சொன்னாங்க, ஐயா அவங்கள வெளியே விட்டுருங்க, குடிச்சிட்டு போட்டு சாவட்டேன், உள்ளே வச்சிங்கன்னா வருமானமே இல்லாமல் போய்டும் குடும்பத்துக்குன்னு சொல்லி சொன்ன பிறகு தான் மது விலக்கை எடுத்தார் அவர். இல்லை, அந்த நிலைமை மது விலக்கு அமலில் இல்லை என்றால் அங்கு பூரண மது விலக்கு என்பது சாத்தியமற்றதுங்க. உலக நாடுகள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. சார், உலக நாடுகள் விடுங்க சார், பீகார்ல மது விலக்கு இருக்கு, எப்படி இருக்கு? எப்படி இருக்கு லட்சணம்? குஜராத்ல மது எப்படி லட்சணத்துல இருக்கு தெரியுமா? லட்சணத்துல நம்ம அப்புறம் போவோம் சார். அட்லீஸ்ட் வந்து நம்மளை விட பெர் கேபிட்டா இன்கம்ல வந்து கம்மியா இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்துல வந்து அவங்களால பூர்ண மது விலக்கு கொண்டு வர முடியுது. அது மூலியமா அவங்களுடைய அந்த கிரைம் நடக்கிற விஷயங்கள் கம்மியா இருக்கு. அப்படின்னா வளர்ந்த மாநிலமான தமிழ்நாட்டுல கொண்டு வரல முடியும்னா அது நம்மளோட மிஸ்டேக் தானே. நீங்க கலாச்சாரம் இதுன்னு சொல்லிட்டு நம்மளே நொட்ட சொல்லிட்டு என்ன சொல்றேன் தெரியுமா? பீகார்ல என்ன சொல்றாங்கன்னா, the liquor is just a call away. நீங்கள் சொல்கிறது ஆங்கில பத்திரிகை ரெகுலராக வருது, நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் அடுத்த செகண்ட் உங்களுக்கு
சார்ஜில் மது வந்துடும். அப்படிதான் அங்கே லட்சணத்தை தான். பீகார்ல எப்படி அமுதா நான் சொல்றேன் இல்ல அது சரி சார். பீகார்ல பட் ஆன் பேப்பர்ல மது விக்கிறது அப்படிங்கிறது அங்க வந்து சட்டப்பூர்வமாக செல்லாது அப்படிங்கிற அந்த விஷயம் ஆன் அங்க பேப்பர் இருக்கு. இருக்குது அவ்வளோ. ஆனா இங்க எப்படி இருக்கு? இங்க விடிய விடிய உட்கார்ந்து விக்கிறானுங்க. 12 மணில இருந்து விடிய காலையில வரைக்கும் வந்து விக்கிறாங்க. இதை தாண்டி கள்ள மது விற்கப்படுது, கள்ள சாராயம் விற்கப்படுது, மரக்காணம் நடந்தது, அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி நடந்தது. இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும்போது நம்ம உட்கார்ந்து சாத்தியமே இல்லைன்னு நம்ம எப்படி அதை சொல்ல முடியும்? இல்ல சாத்தியமில்லை பூர்ண மதுவிலக்கு என்பது இல்ல சாத்தியமில்லை என்பது உடனடி சாத்தியமில்லை, படிப்படியாகத்தான் செய்ய முடியுங்கிறது தான் ஜெயலலிதா காலத்திலேருந்து அதிமுக கோட்பாடு. அது எம்ஜிஆர் காலத்தில் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டாங்க அவங்க. அதனுடைய விளைவு தான் அவங்க இந்த லெவலுக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து எக்ஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை எக்ஸ்பாண்ட் பண்ணுறது யார்? திமுக. இந்த ஆலைகள் எல்லாம் யார் கையில் இருக்குங்க? மது ஆலைகள். அதிமுக கையில் ஆலைகளே இல்லையா? அதிமுக இருந்தவங்க இப்போ அதிமுக இல்லை. சசிகலா இப்ப புரட்சி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதிமுக பொதுச் செயலாளர், நீங்க சொல்றீங்க அதிமுக பொதுச் செயலாளர் போட்டிருக்காங்க. ஆகப்பெரிய மது ஆலையே அவங்க குடும்பத்துடைய கண்ட்ரோல தான் இருக்குது. அவங்க இருந்தாலும் அது வந்து அவங்க இப்போதைக்கு அவங்க அதிமுக உறுப்பினர் அல்ல, அதுதான் உண்மை. அவங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் சட்டப்பூர்வமாக அவங்க இல்லை, லீகலாக இல்லை, கான்ஸ்டிடியூஷனலாக அவங்க இல்லை. அதனால் அவங்கள தவிர்த்து மற்ற ஆலைகள் பூரா யாருங்க? கனிமொழி என்ன சொன்னாங்க கடந்த தேர்தலில்? நான் இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவைகள் இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு தான். இல்ல சார், அவங்க சைடுல நாங்க வந்தா ஆலைகளை மூடுவோம், நாங்க நடத்துற ஆலைகளை மூடுவோம் சொன்னாங்க. அது கருணாநிதியே சொன்னாரு. இல்ல இதுல என்னன்னா அவங்க சைடுல மிஸ்டேக் இருக்குது, ஓகே. பட் ஆனா இப்போ வந்து திருமாவளவன் ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு. இங்க ஒரு மொமெண்டம் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் டைரக்டா ஒரு லேடி கேக்குறாங்க மதுவிலக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு ஒரு மொமெண்டம் இருக்கு அப்படிங்கிற போது இதை கூட கேப்சர் பண்ணாம வந்து அதிமுக வந்து ஏன் சாத்தியம் இல்லை கேப்சர் பண்ணாம இல்ல, திருமாவளவன் எங்களை அழைத்ததை நாங்க வரவேற்கிறோம் சொல்லியிருக்காங்க சார். கடைசியா ஒரு 6 மாசம் நம்ம எடுத்துப்போம். 6 மாசத்துல எதிர்கட்சியாக அதிமுக முன்னெடுத்த போராட்டங்கள் என்ன? அதிமுக முன்வைத்த மக்கள் பிரச்சனைகள் என்ன? இளைஞர்கள் நம்மளை நோக்கி நகர்த்ததுக்கு அதிமுக பண்ண விஷயங்கள் என்ன? எதுவுமே இல்லையே சார். ஏங்க நீங்க அப்படி எப்படி சொல்ல முடியும்? ஏன் கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு எதிராக இந்த அரசை நிலைகுலைய வைத்தது யாருங்க? யார் சார்? அதிமுக போராட்டங்கள் சார். நான் போன இன்டர்வியூ அரசு நிலைகுலைய வைத்தது அந்த போராட்டங்கள் இல்ல. நிலைகுலைய வைத்த போராட்டங்கள் போதைப் பொருட்களுக்கு எதிராக நான் போன இன்டர்வியூல உங்ககிட்ட சொன்னேன். 2 பேர் இறந்து போனாங்க. எங்க சாத்தான்குளத்துல லாக்அப் டெத்ல 2 பேர் இறந்து போனாங்க. அந்த 2 பேருடைய இறப்பை வைத்துக்கொண்டு தூத்துக்குடி மட்டும் இல்லாம அது வந்து அகில உலக பிரச்சனையாக மாற்றியது அப்ப இருந்த எதிர்கட்சியாக இருந்த திமுக. ஆனா கள்ளக்குறிச்சியில எவ்வளவு பேர் இருந்தாங்க, மரக்காணத்துல எவ்வளவு பேர் இருந்தாங்க, அதிமுக என்ன செய்தது? அதாவது அடையாளத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் விசிட் பண்ணாங்க, ஆப்பிள் கொடுத்தாங்கிறது இல்ல, வேற என்ன செய்தாங்க? வேற எதிர்கட்சியா என்ன செஞ்சாங்க? வேற என்ன செய்யணும்னு சொல்றீங்க? மது போதைப் பொருளுக்கு எதிராக அவங்க மனித சங்கிலி நடத்தினாங்க, தமிழ்நாடு முழுக்க நடத்தினாங்க. நான் அதான் சொன்னேன், அடையாளத்துக்கு செய்த என்ன செய்யறாங்க? வேற திமுக என்ன செஞ்சு சொல்லுங்க? அவங்க துப்பாக்கி எடுத்துட்டு போனாங்களா? கட்டைகள் எடுத்துட்டு போனாங்களா? இல்ல சார். அவங்க வந்து அவங்களுடைய நெட்வொர்க்ல இருந்து அவங்களுடைய போராட்டங்கள் இருந்து எப்படி இருந்ததுன்னு நான் கேட்கிறேன். ஒரு எதிர்கட்சியாக திமுக செயல்பட்டது என்ன, ஒரு எதிர்கட்சியாக அதிமுக செயல்பட்டது எப்படி? அன்னைக்கு திமுக செயல்பட்ட மீடியா, அன்னைக்கு அந்த ஆட்சிக்கு எதிராக நடந்த மீடியா செயல்பாடு இன்னைக்கு இருக்கா சொல்லுங்க? அந்த அளவுக்கு வீச்சோட இன்னைக்கு மீடியா செயல்படுதா திமுக எதிராக? சொல்லுங்க. யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, ஒட்டுமொத்த மீடியாவை தான் சொல்றேன். அப்புறம் இது செஞ்சா போராட்டம் நடத்தினா அதை அதிமுகவுடைய மீடியா மூலமாக தான் எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு. மற்ற மீடியாவுக்கு அதை இக்னோர் பண்றாங்க. அன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு திமுகவோட அவங்க பயணம் பண்ணாங்க, அதனால அதுக்கு பிரச்சாரம் கிடைச்சிச்சு. சரி, அதிமுகவோட ஏன் பயணம் பண்ணல மீடியாக்கள்? அது மீடியாவை தான் கேட்கணும். அது என்ன காரணங்கிறது மீடியாவை தான் கேட்கணும். அதை நான் சொல்ல விரும்பல. இல்ல, இதே மீடியா அட்டென்ஷன் ஜெயலலிதாவுக்கு இருந்துச்சா? ஜெயலலிதா கடுமையாக விமர்சிக்காத மீடியாக்கள் கிடையாது, மீடியா ஃப்ரெண்ட்லியாக ஜெயலலிதா அறியப்பட்டவரும் கிடையாது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அவரை நோக்கி எல்லா கேமராக்களையும் திருப்பக்கூடிய போராட்டங்களை அவர் முன்னெடுத்தாரு. ஜெயலலிதா போராட்டம் சார், போராட்டம் நடத்துன்னு தாண்டி ஜெயலலிதா அவர்களுடைய அறிக்கையிலிருந்து அவர் செயல்பட்ட விஷயங்கள் இருந்து நான் சொல்றேன். எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ அவர் மேல அந்த குற்றச்சாட்டு என்ன, விமர்சனம் என்ன? அவங்க தமிழ்நாட்டில் இல்லை என்ன,
அந்த கொடநாட்டுல கொடநாடு பங்களாவில் போய் அங்கேருந்து அலுவலகத்தை நடத்துகிறாங்க. இங்கே இல்லவே இல்லை அவங்க. இல்ல அதுதான் நேரம் அங்கே இருக்கிறாங்க. மீடியா தன்னோட அவங்க பெரிய அளவுக்கு போராடினாங்கிறீங்க. மீடியா தன்னோட கையில இல்லாமையே ஜெயலலிதாவால இந்த விஷயங்களை செய்ய முடிஞ்சது. இப்பயும் அதிமுக மீடியாவுக்கு இன்டர்வியூ, அதாவது எடப்பாடி அவர் கொடுக்குற மாதிரி இன்டர்வியூ எங்கேயுமே யாருமே தரதில்லை. சேலத்தில் இருந்தாலும் கொடுத்துட்டு இருக்கிறாரு, சென்னைக்கு வந்தாலும் டெய்லி கொடுக்குறாரு, மீடியாவை டெய்லி சந்திக்கிறார். அவர் சந்திக்காமல் ஒன்றும் இல்லை. அவர் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் கடுமையாக போராடுறாங்க. இவங்க பேசுகிறத அவங்க வெளியிட மாட்டேங்கிறாங்க, ஒளிபரப்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ போராடுறாங்க, வெளிநடப்பு செய்கிறாங்க. எல்லா தகராறும் எல்லா இடத்துலையும் என்னென்ன செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. இதுக்கான மீடியா வெளிச்சம் இல்லைன்னு வேணால் சொல்லுங்கள். ஆனால் அவங்க போராடாமல் இல்லை. கடுமையான என்னென்ன வகைகளில் போராட முடியும் போராடுறாங்க. எதை எதிர்த்து அவங்க போராடலன்னு சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் எதிராக அவங்க போராடுறாங்க. நான் தான் சொல்கிறேன், அடையாளத்துக்காக போராடுறது அப்படிங்க. அவங்க தாங்க ஆட்சியில் இருந்தப்ப என்ன வேலி யாத்திரை நடத்த விடலை, உறுதியாக அதை தடுத்து நிறுத்தினாங்க. கூட்டணியில் இருந்துக்கிட்டே அது திமுக இந்து விரோதின்னு சொல்லி அதிமுக மேலே பாஜக குற்றச்சாட்டு வச்சாங்க. அடுத்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை கொரோனா காலத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த சிலைகளை எடுத்துகிட்டு போனவங்களெல்லாம், ஊர்வலத்து போனவங்களாம் அடித்து வர சிலைகளையெல்லாம் காவல்துறை கைப்பற்றி கடலில் கிடச்சாங்க. முச்சந்தியில் பெரிய விநாயகர் சிலை நீங்கள் வைக்கக்கூடாது, வீட்டில் வச்சு கும்பிடுன்னு சொன்னாங்க. எதுவுமே நடவடிக்கை எடுக்கலைங்கிறீங்களா? நன்றி சார். பொலிட்டிக்கல் புல்லட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.